ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. உருண்டோடுகின்றவன் கதிரவன், அவன் பின் உருண்டோடுகின்றன ஒவ்வொரு நாளாய் அப்படின். ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்கிறான், அஸ்தமிக்கிறான். அதுவே பொய் தான். ஏன்னா ஒரு இடத்துல உதிக்கிற போது இன்னொரு இடத்துல அஸ்தமனம், அந்த மாதிரி. அவன் பின் ஓடுகின்றன ஒவ்வொரு நாளாய். சூரியன் போகிற போது 7 குதிரைகள், 7 நாட்கள் 7 குதிரைகள். அவன் போயிட்டே இருக்கிற போது ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ நேற்று முடிஞ்சு போச்சு, இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கு. கண்ணு கண்ணுக்குள் இன்னும் முடிஞ்சிடும் இல்லையா? அதனால் வாட் டு வி வாண்ட் டு அச்சீவ்? வி கேன் ஹாவ் எனி நம்பர் ஆஃப் நியூ இயர் செலிப்ரேஷன்ஸ். யுகாதி கன்னடா, யுகாதி இது, விஷு மலையாளம், தமிழ் இது, ஹிஜ்ரா, குஜ்ரா எல்லாம் இருக்குது. நிறைய நியூ இயர்ஸ் இருக்குது. அண்ட் வாட் இஸ் த பிக் பாயிண்ட் இன் சேயிங் ஐ எம் செலிப்ரேட்டிங் திஸ் டே அன்லெஸ் வி ரியலைஸ் தட் வி ஆர் ரன்னிங் ஷார்ட் ஆஃப் டைம் டு அச்சீவ் இந்த மனித பிறவியினுடைய பர்பஸ். அது என்னன்னு புரிஞ்சிக்காத வரைக்கும் சும்மா ஏதோ இப்போ தோசை சாப்பிட்டோம், ஸ்வீட்டு சாப்பிட்டோம், சாக்லேட் சாப்பிட்டோம், சாமியை கும்பிட்டோம், முடிஞ்சு போச்சு. எல்லா நியூ இயருக்கும் இதை தான் பண்ண போகிறீங்க. சம் பீப்புள் சர்ப்ளஸ் ஃபண்டிங் மே கோ ஃபார் சம் க்ளோத்ஸ் ஆல்சோ. இது தவிர ஒன்றும் பெரிய செலிப்ரேஷன் கிடையாது. அதனால் இன்றைக்குத்தான் நான் பிறந்தேன் அப்படிங்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனார். என்ன அர்த்தம் அதுக்கு? நான் இன்றைக்கி தான் பிறந்தேன் அப்படின்னு. அப்போ அவருக்கு 12 வயசாக இருந்துச்சு. கோயம்புத்தூர் மாவட்டம் திருப்பாண்டி கொடுமுடிங்கிறாங்க இல்லையா, அந்த ஊரில் அவர் ஒரு சிவன் கோயிலுக்கு போகிறாரு. அவருக்கு சிவ தரிசனம் கிடைக்குது. அப்போ அவர் சொல்கிறார், என்றைக்கு எனக்கு சிவனுடைய தரிசனம் கிடைச்சதோ அன்றைக்கி தான் நான் பிறந்ததாக கணக்கு. அதனால் இன்றைக்கி தான் நான் பிறந்தேன். என்னுடைய இதுக்கு முன்னால் இந்த 12 வயசு வேஸ்ட்டு அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் சொல்கிறார். அதனால் நம்ம எல்லாருமே இதுதான் எவ்ரிடே செலிப்ரேஷன். எவ்ரிடே கேன் பி எ செலிப்ரேஷன். பட் அது ஏதோ சாப்பிட்டு சாணி போட்டதுக்காக இருக்கக்கூடாது. கடவுளை நோக்கிய பயணத்தில் நாம் எவ்வளோ முன்னேறி இருக்கோங்கிறது. ஒரு சூரியன் இருக்குது. சூரியனை நோக்கி நீ முன்னால் நடக்கிற போது உன் நிழல் முன்னால் போகும். சூரியன்லேருந்து நீ ரிவர்ஸில் நடக்கிற போது உன் நிழல் பின்னால் போகும். அப்போ கடவுளை நோக்கி நான் முன்னால் நடக்கிற போது நம்முடைய கர்மாக்கள், நம்முடைய இது எல்லாம் முன்னால் போயிட்டே இருக்கும். கடவுள் விட்டு விலகுகிற போது நமக்கு பின்னாலேயே துரத்திக்கிட்டே வரும். அதனால் லைஃப் இஸ் தி ஒன்லி பர்பஸ். கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாலறிவன் நற்றால் தொழார் எனின். படித்ததுக்கு என்ன பர்பஸ்ஸு? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அறிவோட பெரிய அறிவு எது? வாலறிவு. அந்த வாலறிவை அடையவில்லை, அவனுடைய பாதத்தை தொடவில்லை என்று சொன்னால் படித்து என்ன ஆக போகுது இல்லையா? பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் நகி நகி ரட்சதி டுக்ருங்கன்னு. ஆல் தி கிராமர்ஸ், ஆல் தீஸ் ஃபிலாசபிஸ் வில் நாட் டேக் யூ எனி ஃபர்தர். ஸோ யூ ஹவ் டு கீப் சாண்டிங் பஜகோவிந்தம் அப்படின்னு அர்த்தம் இருக்குது. ஸோ எவ்ரி நியூ இயர் ஷுட் கிவ் யூ திஸ் தாட். அண்ட் எவ்ரி டே பிஃபோர் யூ கோ டு பெட் யூ ஷுட் மேக் திஸ் ஒரு செல்ஃப் அப்ரைசல் இல்லையா? நான் எவ்வளோ தூரம் இன்றைக்கி கடவுள் அடைவர என்னுடைய பிரயத்தனத்தில் முன்னேறி இருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறது. அது அப்படி இருந்தால் எவ்ரிடே இஸ் செலிப்ரேஷன் இல்லையா? எஸ்டர்டே நேற்று அப்படிங்கிறது வேஸ்ட் பேப்பர், அதை குப்பையில் தூக்கி போட்டாச்சு. டுடே இஸ் எ நியூஸ் பேப்பர். இப்போ படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, இன்றைக்கி ராத்திரி முடிஞ்சு போயிடாது. டுமாரோ இஸ் வாட் வி டோன்ட் நோ. டுமாரோ இஸ் அ கொஸ்டின் பேப்பர். ஸோ எஸ்டர்டே வாஸ் எ வேஸ்ட் பேப்பர். அதை பற்றி இப்போது ஒரி பண்ணுறதுல லாபம் இல்லை. இன்றைக்கி தான் கரண்ட் நியூஸ் பேப்பர் ஓடிக்கிட்டு இருக்குது. யூ ஆர் ஸ்டில் சம் மோர் ஹவர்ஸ் டு கோ. இப்போ 9 மணின்னா ஒரு 3, ராத்திரி 9 மணிக்கு 10 மணிக்கு தூங்கிடுவீங்க. ஸோ அவ்வளோதான் டைம்ன்றது. மற்றதெல்லாம் தூங்கி கழிச்சது தான். 24 மணி நேரத்தில் நீங்கள் தூங்குகிற நேரம் ஒரு 8லேருந்து 10 மணி நேரம். இந்த குளிக்கிறது, சாப்பிட்றது இதெல்லாம் கொஞ்சம், ஆஃபீஸுக்கு போய் குப்பை கொட்டுறது ஒரு 8-10 மணி நேரம். இதில் மிஞ்சி கடவுளில் நீங்கள் கும்பிட்ற நேரம் 1/2 மணி நேரம் இருந்தாவே பெரிய விஷயம். அதனால் யூ ஹவ் டு ஃபைண்ட் வேஸ் அண்ட் மீன்ஸ் டு இன்க்ரீஸ். அப்போ எப்படி பண்ண முடியும்? பிகாஸ் யூ ஹவ் டு ஒர்க் டு மெயின்டைன் யுவர் ஃபேமிலி. யூ cannot அவாய்ட் எனிதிங் விச் இஸ் ஃபேட் ஆஸ் ஃபோர்ஸ்ட் அப்பான் யூ. அதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாது உன்னால். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுதர்மம் இருக்குது. ஸ்டூடெண்ட்னால் படிக்கணும், ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகணும், அவனை பிஸ்னஸ் பண்ணால் அவனுக்கு ஒரு ரூலு, எல்லாருக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்குது. அப்போ நாம் உள்ளுக்குள்ளோ கடவுளை இன்டர்னலைஸ் பண்ணுற வித்தியை கற்றுக்க வேண்டியிருக்கும். சுவாச நிசுவாசம்னு வாங்க, வெளிக்காற்று உள்காற்று. அதுக்குள்ளே நம்ம கடவுளை ட்ரை பண்ணி உள்ளே கொண்டு வரணும். ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும், அதுக்கு பின்னால் ரொம்ப ஈஸியாகிடும். உனக்கே தெரியாமல்
நீ தூங்குறப்போ முழிச்சுன்னு இருக்கிற போதெல்லாம் உனக்கு ஓம் முருகா சொல்கிறியா, பெருமாளே சொல்கிறியா, ராமஜெயம் சொல்கிறியா, நமோ நாராயண சொல்கிறியா, ராமஜெயம் சொல் தானாகவே வந்துடும். அது இதுதான் கருதா மறவா நெறிக்கான உன் இருத்தால் வனஜம் தரை என்று இசைவாய். நான் உன்னை மறக்கவும் கூடாது, நினைக்கவும் கூடாது. அந்த ஸ்டேட்டஸ்க்கு நான் போகணுன்னா உன்னுடைய 2 பாதங்களை எனக்கு கொடு. இருத்தாள் 2 பாதங்கள், வனஜம் என்றால் தாமரை பாதங்கள்னு அர்த்தம். இந்த தாமரை பாதம் எங்கே இருக்கணும்? நம்முடைய நெஞ்சில் இருக்கு. யோகி ஹெருத் பத்ம வாசினே இந்த இடத்துல இருக்கு. யோகிகளுடைய 4வது சக்கரம் தான் அந்த தாமரைன்னு சொல்கிறது. அப்போ யோகிகளுடைய இருதய தாமரையில் இறைவனுடைய 2 பாதங்கள் வந்து அப்படியே நிற்கணும். என்னென்னா அதுதான் உங்களை இன்டர்னலைஸ் பண்ணி கடவுளை நோக்கிய பயணத்தில் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கான ஒரு ப்ரீ ரிக்வெஸ்ட் ஆர் ப்ரீ கண்டிஷன்ன்றது. நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் இதெல்லாம் பண்ணலை இல்லையா? நீ ஏதோ வேலைக்கு போகிறீங்க, படிக்கிறீங்க, சாப்பிட்றீங்க, அவ்வளோதான். யூ நாட் தாட் ஆஃப் திஸ் as the only purpose of life. Only purpose of life is to understand, only purpose of life is to understand that there is no purpose to it. வாழ்க்கையில் எந்த மீனிங்கும் கிடையாது. அதை தெரிஞ்சுக்கிறது தான் பர்பஸே லைஃப்பில். அதனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இன்றைக்குத்தான் நான் புதிதாய் பிறந்தேனுங்கிற மாதிரி இருக்கணும். இன்றைக்கி நம்ம என்ன சாதிக்க போகிறோம், நைட் தூங்கிறதுக்கு முன்னே இன்றைக்கி எவ்வளோ தூரம் கடவுளை நோக்கி நாம் முன்னேறி இருக்கிறோம் அப்படின்னு. கடவுளை நோக்கி முன்னேறதுங்கிறது ஏதோ ஒரு கல், காகிதம், ஒரு கட்டம் மட்டையில் இருக்கிற ஒரு ராமர், கிருஷ்ணர், ஒரு லிங்கத்தை நோக்கி போகிறதுன்னு அர்த்தம் கிடையாது. நமக்குள்ளேயே தான் இருக்கார் சாமி. நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயா. யார் நிறைய தவறு செய்கிறாங்களோ அவங்களுக்கு உள்ளிருந்து சிவன் வெளிப்படுகிறான். யோகி ஹிருத் பத்ம வாசனே, யோகுடைய இறுதிய தாமரையில் கடவுள் இருக்கிறான். அப்போ கடவுள் என்பது இன்டர்னலைஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கு உனக்கு எந்த ஒரு வெளி இதுவும் தேவையில்லை, வேஷங்கள் தேவையில்லை. நீ உள்ளுக்குள்ளோ கடவுளை எப்பயோ நினைத்து கொண்டிருக்கிற ஒரு பரிபக்குவத்தை வளர்க்கணும். ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் ப்ராக்டிஸ் மேக்ஸ் இட் பெர்ஃபெக்ட். ஆரம்பத்தில் வராது. நீ வந்து எப்போ கடவுளை நினைக்கிறியோ அப்போ தான் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். யாரோ வீட்டில் டிவி சத்தம் பண்ணின்னு இருப்பாங்க, யாரோ வீட்டில் காய்கறிக்காரன் கத்திக்கின்னு இருப்பான், யாரோ ஒருத்தர் இந்த ஏரியாவில் சேமியா வைக்கிறான் காலங்காலம். எல்லாம் எவ்ரிடே இயர் தட்டணும் சேமியா, இடியாப்பம். அதனால தான் உங்கள் வாழ்க்கையே இடியாப்பம் சிக்கலாகுது. ஸ்டாப் இயரிங் டு தி இடியாப்பம் வாய்ஸஸ். கடவுளை நீங்கள் இன்டர்னலைஸ் பண்ணணும். ஆரம்பத்தில் கஷ்டம். நீ வந்து ஒரு 1/2 மணி நேரம் கடவுளை நினைக்கிறேன்னு வச்சுக்கோயே, 1/2 மணி நேரமும் உனக்கு வேறு எல்லா தாட்டும் தான் வரும். உலகத்தில் இருக்கிற உருப்படாத எண்ணங்கள் அத்தனையும் வரும் 1/2 மணி நேரத்தில். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வரும், ஒரு 1/2 மணி நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் வரலாம். அதுக்கப்புறம் 3வது நிலைக்கு நீ போகிற போது நல்ல ஒரு ஃப்ரீக்குவன்சி இன்க்ரீஸ் ஆகும். 4வது நிலை வர்றபோது நீ நினைக்கவே தேவையில்லை. அதுதான் கருதா மறவா நெறின்றது. அப்படியே ஒரு குழந்தை தூக்கில் என்ன தொட்டில்ல உலுக்கி விழுந்த மாதிரி நீ எப்போ உள்ளுக்குள்ளே போன எப்போ வெளியே வந்தாலும் உனக்கே தெரியாது. அந்த நிலை தான் வந்து தியானம்னு சொல்லக்கூடிய. தியானம் என்பது எந்த நினைவும் இல்லாத நிலை. எல்லாம் என்னை மறந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே, நோ தாட்ஸ், பிளாங்க் மைண்ட். இதுதான் சான்ஸ்கிரிட்டில் வாசா மகோச்சரம் என்று சொல்கிறார்கள். ஸோ இஃப் யூ கேன் அட்டைன் திஸ் எல்லாம் என்னை மறந்த நலம், எண்ணங்களற்ற நிர்வாணம், இதுதான் புத்தரும் மகாவீரரும் எல்லாரும் சொல்கிறது. எல்லோரும் இதுதான் சொல்கிறார். பூனையா மயிலா? சரி, மயில் இஸ் பிளெஸ்ஸிங் யூ. கிட்ட போகாதீங்க, கண்ணை கொத்திடும். அதனால் லைஃப் இஸ் அ வெரி சிம்பிள் ப்ராசஸ், ப்ரொவைடட் யூ நோ வாட் இட் இஸ் ஆல் அபவுட். அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கினீங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே ஒன்று டென்ஷன் ஆகாது. நீ வந்து நல்லவனும் இல்லை, கெட்டவனும் இல்லை, நீ பணக்காரனும் இல்லை, ஏழையும் இல்லை, நீ ஆரோக்கியமானவனும் இல்லை, வியாதிஸ்தனும் இல்லை, நீ இளைஞனும் அல்ல, கிழவனும் அல்ல, நீ ஆணும் அல்ல, பெண்ணும் அல்ல, நீ எதுவுமே இல்லை, நீ ஆத்மா. இப்போ அவங்க ஒரு பாட்டு பாடின்னு இருந்தாங்க நம்ம அனு. அதான் ஆதிசங்கராச்சாரியார் கற்றுக்கிட்டது. சர்வம் பிரம்மமயம், இந்த உலகத்தில் இறைவனை தவிர இல்லை பிரம்மத்தை தவிர ஒன்றும் இல்லை அப்படின்னு அர்த்தம். பாடையா இவ்வளா? சரி சரி. சர்வம் பிரம்மமயம், இந்த உலகத்தில் எல்லா இடத்திலும் பிரம்மம் தான் நிறைவி இருக்கிறது. கிம் வச்சனீயம் கிமவச்சனீயம், யார் பேசுறாங்க, யார் கேட்குறாங்க? கிம் ரச்சனீயம் கிமரச்சனீயம், அதை ரசிக்கிறது யாரு, ரசிக்காம இருக்கிறது யாரு?
किं पठनीयं किमपठनीयं நாங்கள் கடவுளை நோக்கி பஜனை பண்ணுறோம், பூஜை பண்ணுறோன்றா இல்லையா? அதெல்லாம் என்ன, யார் பண்ணுறது, யாருக்கு போய் சேருது இதெல்லாம்? किं भजनीयं किमभजनीयं किं बोधव्यं किमबोधव्यं யார் போதிக்கிறான், யார் கேட்குறான், யார் குரு, யார் சிஷ்யன்? किमभोक्तव्यं किमभोक्तव्यं सर्वं ब्रह्ममयम् உலகத்தில் கடவுளை தவிர எதுவுமே நிஜம் கிடையாது அப்படின்னு அர்த்தம் அந்த பாட்டுக்கு. सर्वत्र सदा हंसध्यानम् எப்போ பாரு அம்ச தியானம்னா இந்த மூச்சு காத்து போகிறது இல்லையா, அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி தியானம் பண்ணிட்டு இருக்கிறது. कर्तव्यं वो मुक्तिनिदानम् இதை நீ பண்ணிக்கிட்டே இருந்தா முக்திக்கு நீ தயாராகிடுவே இன்னைக்கான ஒரு நாளைக்கு. सर्वं ब्रह्ममयम् எவ்வளோ நல்லா சொல்லியிருக்காரு இல்லையா? முன்னால் உலகத்தில் ஆதிசங்கராச்சாரியார் காசிக்கு போகிறாரு. எதிரில் ஒரு புலையன் சக்கிலின்றாங்க இல்லையா, காப்லர், அந்த மாதிரி தோல் பையில் தண்ணி எடுத்துக்கிட்டு காசி விஸ்வநாதர் வராரு. தாகம்னு சொன்னியே தண்ணி குடிக்கிறியான்றார். இவர் அப்படின்றார். ஏன்னா இவரை பொறுத்த மாத்திரம் இவர் நம்ம நம்பூதிரி பிராமின், ரொம்ப ஆச்சாரம் மடி, அவன் காப்லர் சக்லி. ஆனால் அவர் கேட்குறாரு, நீ பார்த்து ஒதுங்கணும்னு நினைக்கிறியே, அது என்னுடைய உடம்பை பார்த்தா, எனக்குள்ள இருக்கிற ஆத்மாவை பார்த்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டுறாரு. அப்போ இவர் யோசனை பண்ணுறார், ஒரு சாதாரண இந்த மாதிரியான டைலாக்கெல்லாம் பேச முடியாது, பார்த்தா எதிரில் காசி விஸ்வநாதர் இருக்காருங்கிறது தெரிஞ்சு போகிறது. அந்த மாதிரி சூழல்களில் தான் மகான்களுக்கே ஞானம் வந்துச்சு. பல மகான்கள் இப்படி தான் ஞானிகளானாங்க. இல்லைன்னா அவங்களுடைய ப்ராட்டப்பில் வரக்கூடிய இந்த இன்னெரிட்டட் ஃபிலாசபி ஆஃப் லிவிங் அண்ட் இன்னெரிட்டட் கல்ச்சர் தான் அவங்கள தடையாக வச்சுன்னு இருந்தது. அதுலேருந்து தப்பிக்கிற போது வரும். சோமாசி நாயனார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இங்கெல்லாம் திருவண்ணாமலை போகிற இடத்துல சோமாசி பாடின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்காரர் அவங்க அந்த காலத்தில் பெரிய வேதமெல்லாம் படித்தவங்க. சுந்தரமூர்த்தி நாயனார் ரொம்ப பெரியவர் அந்த காலத்தில். ஸோ சுந்தரமூர்த்தி நாயனாருடைய ஒய்ஃப் கிட்டே இவர் போய் கேட்குறாரு, சாமிக்கு என்ன அங்கே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. பசலைக்கீரை விரும்பி சாப்பிடுவார் அப்படின்னு. ஒரு வயல் நிறைய பசலைக்கீரை போட்டு வண்டி வண்டியாக கொண்டு போய் இறக்கினுங்கிறார். சுந்தரர் காலையில் மத்தியானம் ராத்திரி அதில் என்னெல்லாம் பதார்த்தம் பண்ண முடியுமோ, கொஞ்சம் பொரியல், கொஞ்சம் கீரை குழம்பு சாப்பிட்டு இது என்ன இது அப்படின்னு. யாரோ ஒரு டிவோட்டி கேட்டாங்க, நான் உங்களுக்கு பிடிக்குன்னு சொன்னால் அவன் டெய்லி கொண்டு கொட்டு போகிறான், நான் என்ன சமைக்கிறது அப்படின்னா. நாளைக்கு அவனை வர சொல்லுன்றார். இவன் போய் இதில் நிற்கிறான், உனக்கு என்ன ஐயா வேணும், என்னை ஏன் இப்படி தொந்தரவு பண்ணுறது? அவன் சொல்கிறான், எனக்கு சிவதர்சனம் வேணும், உங்களால் கொடுக்க முடியும்னு தெரியும். ஸோ உங்கள்கிட்ட எப்படி நியர் பண்ணுறது, அக்சஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் இந்த மாதிரி நான் ஒரு ட்ராமா பண்ணேன். சரி, ஒரு யாகம் பண்ணலாம், அந்த யாகத்தில் என்ன நடந்தாலும் நீ அங்கேருந்து போகக்கூடாது. சரின்னு பெரிய யாகம், சோம யாகம் பண்ணுறாங்க. அதில் எல்லோரும் உட்காந்து கிராண்டாக மந்திரங்கள்லாம் சொல்லின்னு இருக்கிற போது ஒரு மாடு உரித்து தின்றுவரும் புலையர்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இது பெரிய நிலை. மாடு உரித்து தின்றுவரும் புலையரேனும் கங்கைவார் சடையருக்கு அன்பராகில் அவர் கண்டீர் யாமணங்கும் கடவுளார். சிவபெருமான அவன் கும்பிட்றான்னா அவன் தான் எனக்கு கடவுள் அப்படிங்கிற அர்த்தத்தில் பாட்டு இருக்குது தேவாரத்தில். ஸோ அவன் வந்தான் உடனே 4 வேதங்களை 4 நாய்களை கூப்பிட்டுக்கிட்டு வராரு. அது சாமின்னு தெரியாது இல்லை, எல்லாம் அனாச்சாரம் ஆகிப்போச்சு, யாகசாலை பொல்யூட் ஆகி போயிடுச்சின்னு போயிட்டானுங்க. இவர் சுந்தரர் பார்க்குறாரு, அவர் கல்லுப்புள்ளியாட்டம் உட்காந்துருக்காரு, இவரும் உட்காந்துறாரு. எல்லாரும் போகிற வரைக்கும் பார்த்துன்னு இருந்து அந்த இவனை மாதிரி வந்தவர், கபிலர் மாதிரி வந்த சாமியில் அவர் சிவன் 4 வேதங்கள் 4 நாய்களாக தரிசனம் கொடுத்தார். அப்போ இந்த பக்குவம் வருகிற போது எப்படி ஆதி சங்கரருக்கு காசி விஸ்வநாதர் காட்சி கொடுத்தாரோ, சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு நம்ம திருவாரூரில் இந்த மாதிரியான ஒரு காட்சிகள் எல்லாம் கிடைச்சதோ, இது மாதிரி எத்தனையோ மகான்களுக்கு கிடைச்சிருக்கு அந்தந்த காலத்தில். இல்லை, கடவுள்கிட்ட உனக்கு எந்த உறவு வேணுன்னா வரலாம். இப்போ ராஜபுதனத்து ராணி இருந்தா, மீரான்னு பேர், அவளுக்கு கணவன் இருந்தான், ராணான்னு பேர் அவன் பேர். ஆனால் கிருஷ்ணன் அவளுக்கு காதலன், கண்ணன் என் காதலன் அவளை பொறுத்த மாத்திரம். ஹஸ்பண்ட் இருப்பான், அவனுக்குள்ள டியூட்டியெல்லாம் செய்வா, சமைச்சு போடுவா, பரிமாறுவா, எல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தா. ஆண்டாள் இருந்தா, அவளுக்கு கல்யாணம் ஆகலை, சிவாச ஐயங்கார் வீட்டு அழகு. அதனால் எப்போ பாரு கடவுளையும் நினச்சிக்கிட்டு கடவுளில் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற பாவனையில் அவள் இருந்தா. அப்போது ஆண்டாளை பொறுத்த மாத்திரம் பகவான் காதலன், அவளை பொறுத்த அவளுக்கு காதலன், இவளுக்கு கணவன்.
குசேலர் இருக்காருன்னா அவருக்கு விண்ணோரும் மண்ணோரும் துதித்தாலும் மோதவரவா ஒரு தோழன், ஒரு சிசுபாலன் இந்த மாதிரி இருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் கடவுள் ஒரு எனிமி. கடவுளை பொறுத்து மாத்திரம் அவன் எனிமி ஃப்ரெண்டு ரெண்டையும் பார்க்கறதில்ல, அவனுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் யூ கிரியேட்டட், தட்ஸ் ஆல். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்பில் கடவுளை அணுகுகிறார்கள். எந்த ரிலேஷன்ஷிப்பும் ரைட் இல்லை, எந்த ரிலேஷன்ஷிப்பும் ராங் இல்லை. நீ எவ்வளோ தூரம் கடவுளை நினச்சிக்கிட்டே இருக்கேங்கிறது தான் முக்கியம். 2 துவாரபாலகர்கள் இருக்காங்க, சப்த ரிஷிகள் போகிறாங்க. நீங்கள் போகக்கூடாது மகாவிஷ்ணுக்கிட்டேன்னு தடுக்கிறாங்க. அவங்க நீங்கள் பூமியில் போய் பிறங்கடான்னு சாபம் கொடுத்துட்றாங்க. பெருமாள் வந்தோடனே இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் எங்கள் டியூட்டி தானே பண்ணோம், எங்களுக்கு எது சாபம் கொடுத்தாங்க. அவங்க சாபம் கொடுத்தது தப்பு, அது அவங்க அனுபவிப்பாங்க. ஆனால் அவங்க வாக்கு பொய்யாகக்கூடாது, அதனால் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு. ஐயோ உங்களை விட்டு போகணுமேன்றாங்க. பரவாயில்ல, உங்களுக்கு 100 பிறவி இந்த உலகத்தில் பிறந்து என்னை புகழ்ந்து பாட்டு எழுதி பாடி அப்படி வந்து சேரணுமா? 100 பிறவி இல்லை, 3 பிறவி எப்போ பாரு என்னை திட்டி என்கிட்ட வந்து சேரணுமா அப்படின்னாங்க. சீக்கிரம் வரணும்னா திட்டுங்கன்னாரு. இவங்க தான் இரண்யாட்சன், இரண்யகசிபு, சிசுபாலன், தந்தவக்கரன், இப்படி 3 பிறவிகளில் வந்தாங்க. அவங்க தான். அப்போ கடவுளை நீ புகழ்றியா திட்டுறியான்றதெல்லாம் முக்கியம் இல்லை, நினைக்கிறியாங்கிறது தான் முக்கியம். இதுதான் கருதா மரவா நெறிக்கான ஒன்னிருத்தால் வனஜம் தரை என்று சிவாய். ஸோ கிரியேட் எ பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப் வித் தி ஃபார்மேட் ஆஃப் காட் and you concentrate only remembering him out of love or out of anger or out of hate, doesn't make a difference. ஏன்னா அவனுக்கு வேண்டியவங்களும் இல்லை, வேண்டாதவங்களும் இல்லை, எதுவுமே இல்லை. நெய்தர் ஃப்ரெண்ட்ஷிப் நார் ஹேட்ரட், ரெண்டும் கிடையாது அவனை பொறுத்து மாத்திரம். அதனால் நீங்கள் நினைக்கணுங்கிறது தான் வாழ்க்கை. நிறைய நினச்சிட்டே இருங்க கடவுளை. அப்போ ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு ஒரு நியூ இயர் ஆகிடும். எவ்ரிடே யூ ஆர் பீயிங் பார்ன் நியூ. இன்றைக்குத்தான் நான் பிறந்தேங்கிறது உங்களை பொறுத்து மாத்திரம் கூட நிஜமாயிடும். அதனால் எதை பார்த்தும் பயப்பட தேவையில்லை. பாரதி சொல்கிறாங்க, எதற்கும் அஞ்சேன், யாருக்கும் அஞ்சேன், எங்கும் அஞ்சேன், எப்போதும் அஞ்சேன். எதை பார்த்தும் பயப்பட மாட்டேன், யாரை பார்த்தும் பயப்பட மாட்டேன். அஞ்சோ யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லைன்னு சுனம்பு கலவையில் உட்கார வச்சா கூட திருநாவுக்கரச பெருமான்னு சொல்கிறார். அதனால் அச்சம் தவிர அப்படிங்கிறார். எந்த சூழ்நிலையும் பயப்படாது, என்ன தான் நடக்கட்டுமேன்ற மாதிரி. வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் யுவர் லைஃப், நெவர் கெட் டிட்டர்ட். பயப்படக்கூடாது. கடவுள்னு ஒருத்தர் இருக்கான், தெய்வம் நமக்கு துணை, ஒரு தீங்கு வர மாட்டாது. நீ நினைக்கிற மாதிரி ஊதுவத்தி கற்பூரம் காட்டிட்டு கடவுளுக்கு பாயசம் வச்ச உடனே நீ கேட்குற லட்டு பூந்தி எல்லாம் கடவுள் கொடுத்துட்டான்னா எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு எப்படி வரும்? யூ ஹவ் கம் டு திஸ் வேர்ல்ட் வித் எ ஹியூமன் பாடி டு அண்டர்கோ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்சஸ். எல்லா அனுபவம் வாழ்க்கையில் தேவை தான். நல்லதும் தேவை, கெட்டதும் தேவை, பெட்டரும் தேவை, பிட்டரும் தேவை, எல்லா அனுபவங்களும் தேவைப்படுகின்றன. அதனால் யூ டோன்ட் அவாய்ட் எனி எக்ஸ்பீரியன்ஸஸ். ஆல் எக்ஸ்பீரியன்ஸஸ் யூ ஷுட் அண்டர்கோ. அண்ட் சம்டைம்ஸ் இட் மே பி ஹர்ட்டிங். ஒரு குழந்தைகிட்ட அம்மா போய் விளக்கில் கை வைக்காதன்றா, ஆனால் என்றைக்கோ ஒரு நாளைக்கு நீங்களே கூட அம்மாவுக்கு தெரியாமல் விளக்கில் கை வச்சு சுட்டுக்குன்னு இருக்கீங்க. ஆனாலும் உங்கள் கை யாருன்னா கொண்டு போய் விளக்கிட்ட போய் ஜாலியாக இருக்கணுன்னாக்கா நீ இழுத்துக்கோ கையை. அதனால் அனுபவங்கள் நல்லது தான், விளக்கு சுடுன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த உலகத்தில் பார்க்குற உறவுகள் எல்லாம் இருக்கு இல்லையா, லவ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு, இதெல்லாம் கூட போய், ஆனால் உங்களுக்கு புரியாது. வென் யூ ஆர் இன் ஏ அடலசன்ட் இன்ஃபேச்சுவேட்டட் லெவல், உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா தெரியும். அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ஸு இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா தெரியும். அப்பா அம்மாவே பைத்தியக்காரங்க, தே டோன்ட் ஹேவ் பிரெயின்ஸுன்ற மாதிரிலாம் உங்களுக்கு தோணும். ஏன்னா அந்த ஏஜ் அந்த மாதிரி, தட்ஸ் கால்ட் இன்ஃபேச்சுவேஷன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிடும், எது ரைட்டு எதிராங்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும். ஸோ லைஃப் இஸ் த கிரேட்டஸ்ட் டீச்சர். இட் வில் டீச் யூ, எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கும். அண்டு பி காஷியஸ். அதாவது சில விஷயங்கள் நீங்கள் வாழ்நாள் பூரா ரிப்பெண்ட் பண்ணுவீங்க. ஏதோ ஒரு சின்ன தவறு அந்த மொமெண்ட்ரி வீக்னஸ்லேயோ இல்லை அந்த ஃபால்ஸ் ஈகோலையோ பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வாழ்நாள் பூரா ரிப்பெண்ட் பண்ணுவீங்க. அதனால் யூ ஷுட் நோ எந்த எக்ஸ்பீரிமெண்ட் ஆர் எக்ஸ்பீரியன்ஸை அண்டர்கோ பண்ணணும், எந்த எக்ஸ்பீரியன்ஸை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வாழ கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களோட லைஃப் எந்த வகையிலையுமே பாதிக்காது. இதையே நீங்கள் இந்த தெலுங்கு புத்தாண்டாக வச்சுக்கோங்க. இன்றைக்கி கன்னடக்காரங்களுக்கு கூட புத்தாண்டு நினைக்கிறேன். அதுதான் கூடி சீக்கிரம் தமிழ் புத்தாண்டு வந்துடும், கூடி சீக்கிரம் மலையாள புத்தாண்டு வந்துடும். கவலையே படாதீங்க, எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். சம்ரக்ஷணாயினும் சபைதனிலே வீற்றிருக்கும் சத்குருவே, சமத்துவமே
நிலவுகின்ற சங்கரனின் பிருந்தாவனமே சரணம் அபயம் ஐஸ்வர்யம் பகவான் பாபா அனுக்கிரகம் தன்னை தானே உணர்வதுதானே பிறந்ததன் நோக்கமென்று அறிவாயே தன்னலமின்றி வாழ்ந்திடத்தானே பூமியிலே ஜனித்தோம் தெளிவாக மலர்பதம் பணிந்திடவே மார்க்கமுண்டு மனதில் நினைத்திடவே மோட்சமுண்டு கடவுள் மாமா என்றழைத்தாலே கண்முன் தோன்றும் அற்புத ரூபம் கருணை பொங்கும் காருண்யமூர்த்தி பகவான் பாபா பதம் பணிவோமே ஆனந்த நடம் புரியும் அருட்கடலே ஆதிய நம்மில்லா பரம்பொருளே சரணம் அபயம் ஐஸ்வர்யம் பகவான் பாபா அனுக்கிரகம் சம்ரக்ஷணாயினும் சபைதனிலே வீற்றிருக்கும் சத்குருவே சமத்துவமே நிலவுகின்ற சங்கரனின் பிருந்தாவனமே சரணம் அபயம் ஐஸ்வர்யம் பகவான் பாபா அனுக்கிரகம் அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம் ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம் இத்தனை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம் ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்